ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்கிரீன் ட்ரைப். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கோல் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ போய் பார்த்துடுங்க, நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கோல் செட் பண்ண பிறகு ஹேபிட்ஸ் மூலமாக எப்படி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது நார்மலாக கோல்னால் எல்லாரும் ரிசல்ட்டை தான் கோலாக நினைப்பாங்க. நம்ம எவர்கிரீன் ட்ரைபில் எப்படி கோல் செட் பண்ணுறோன்னா ஐடென்டிட்டியை தான் கோலாக செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா வெயிட் லாஸை நம்ம கோலாக எடுத்துக்காம ஹெல்த்தி பர்சனாக இருக்கணுன்றதான் நம்ம கோலாக எடுத்துக்கணும். இப்படி கோலை கிளியராக டிஃபைன் பண்ணால் நம்ம அதுக்கேற்றபடி ஹேபிட்ஸ் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் கோல் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே சமயத்தில் நிறைய ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது தான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் அதுக்காக எடுக்காமல் ஒரே சமயத்தில் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது ஓவர்வெம்மிங்காக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்றத நம்ம கோலாக எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரே சமயத்தில் நம்ம வந்து 1 hour காலையில் ஒர்க் அவுட் பண்ணோம், 10,000 ஸ்டெப்ஸ் அன்றைக்கி 1 டேயில் 10,000 ஸ்டெப்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எவ்ரி மீல் வந்து ஹெல்த்தி மீலாக சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டோன்னா, நிறைய ரூல்ஸ் வச்சுக்கிட்டா அது வந்து நம்ம மனசு என்ன ஆகுனா, ஓ மை காட் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு நாள்ன்றது 2 நாள் ஆகும், 1 வீக் ஆகும், 1 மந்த் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரேக் வந்தால் டெஃபினெட்லி நம்மளுடைய கோல் தான் அது இம்பேக்ட் ஆகும். நம்ம எவர்கிரீன் ஹேபிட்ஸை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னா, ஸ்மால் சிம்பிள் ஆக்ஷன்ஸாக டிஃபைன் பண்ணலாம். பெரிய ஆக்ஷன்ஸை ரேராக பண்ணுறத விட ஸ்மால் சிம்பிள் ஆக்ஷனை டெய்லி பண்ணால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேபிட்ஸு எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, ஹேபிட்ஸை நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கணுன்னா, நம்ம டயர்டாக இருந்தாலும் டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரிடே நம்ம வந்து 1 hour ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலாக 10 minutes வாக்கிங் போகணும், நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக 1 liter தண்ணி குடிக்கணும், எவ்ரி மீல் ஹெல்த்தி மீலாக இருக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக டெய்லி 1 fruit, 10 minutes மெடிடேஷன் அதுக்கு பதிலாக 2 minutes சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக ஆரம்பிக்கணும். இப்படி சிம்பிளாக ஆரம்பித்த பிறகு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கு பிறகு நம்ம ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை தான் நம்ம கோலாக வச்சுக்கணும். எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எவ்வளோ ரிப்பீட்டேஷன் அப்படின்றதெல்லாம் இனிஷியலாக நம்ம ஃபோக்கஸ் வச்சுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன மாதிரி பர்சனாக ஆகணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். இந்த வீடியோவில் ஹேபிட்ஸை ஐடென்டிட்டியோட கனெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டெய்லி வாக்கிங் போக போகிறேன். ஏன்னா நான் ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறதால இப்படி மனசில் நம்ம சொல்லிக்கணும். இதே மாதிரி நான் டெய்லி எழுத போகிறேன். டெய்லி நான் ஒரு 10 minutes எழுத போகிறேன். ஏன்னா நான் வந்து கன்சிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கணும்னு நினைக்கிறதால. இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது ஹேபிட்ஸ் வந்து நமக்கு பனிஷ்மெண்ட்டாக தெரியாது. கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹேபிட் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தெரியும். ஹேபிட்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். டிப் நம்பர் 1, 1 goal 1 habit. ஒரு கோலுக்கு நம்ம எடுத்தோடனே ஸ்டார்டிங்லே 8 to 10 ஹேபிட்ஸ் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கோலுக்கு ஒரு டெய்லி ஹேபிட் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதால நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது நேச்சுரலாக நம்ம லைஃப் ஸ்டைலில் அலைன் ஆனதுக்கப்புறமா ஸ்லோவாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கோலுக்கு ஒரு டெய்லி ஹேபிட் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கணும். டிப் நம்பர் 2, மேக் த ஹேபிட் ஆப்வியஸ். நம்ம ஹேபிட்ஸை மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்விரான்மெண்ட்டில் சில ரிமைண்டர்ஸ் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் பக்கத்தில் வெயிட் லிஃப்ட்ஸ் வைக்கிறோம். ஸோ வெயிட் லிஃப்டிங் நம்மளுடைய கோலாக இருந்தால் அதை நம்ம பார்க்கும்போதெல்லாம் எப்போல்லாம் ஒர்க்கில் பிரேக் டைம் கிடைக்குதோ 10 minutes 15 minutes அப்போ நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி எப்போவும் டேபிள் மேலே வச்சிடணும். ஸோ அதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு தோணும். அது மாதிரி வாக்கிங் ஷூவை டோர் கிட்ட வச்சிடணும். ஸோ டோர் கிட்ட போகும்போதெல்லாம்
கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும் இன்னைக்கு அப்படின்றது வந்து நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும். ஸோ ஜேர்னல் இதே மாதிரி ஜேர்னலில் வந்து பெட்சைட் டேபிளில் வச்சுருந்தா நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம எழுதிட்டு தான் படுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கிறதால ஹேபிட்ஸ்லாம் நமக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ண தோணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3, ஹேபிட் ஸ்டாக்கிங். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நியூ ஹேபிட் ஃபாலோ பண்ணோன்னா அந்த நியூ ஹேபிட்டை ஏற்கனவே இருக்கிற ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஹேபிட்டோட சேர்த்து பண்ணுறது தான். ஒரு ரூல் வச்சுக்கணும். ஆஃப்டர் ஐ டூ சர்டன் ஆக்டிவிட்டி ஐ வில் டூ த ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலையில் வந்து ப்ரஷ் பண்ணுறோன்னா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். லஞ்சுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வாக் போகணும். அந்த மாதிரி காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தால் காஃபி குடித்ததுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் எழுதணும். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸை ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹேபிட்ஸோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மால் ஹேபிட்ஸு நல்லா பில்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு டைம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னொரு ஹேபிட்டே சேர்த்து பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இது. டிப் நம்பர் 4, ட்ராக் யுவர் ஹேபிட், டோன்ட் ஜட்ஜ். நம்ம கேலண்டரில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு வரணும். ஒரு டிக் மாதிரி நோட் பண்ணலாம். கேலண்டர் இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்தும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வருது வந்து நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் வந்து பண்ணலைனாலும், என்னைக்காவது இந்த ஹேபிட் ஃபாலோ பண்ணலைனாலும் அதையும் வந்து நோட் பண்ணிட்டு வரணும். இது எதுக்காகனா நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோமான்ட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு தான். ஒரு ரூல் வச்சுக்கணும், கண்டினியூஸாக 2 டேஸ்க்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறத கேலண்டரில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். எல்லா நாளும் நமக்கு மோட்டிவேஷன் இருக்காது. சில நாள் டயர்டாக இருக்கும், சில நாள் மூடு இருக்காது, சில நாள் பிஸியாக இருப்போம். இந்த மாதிரி நாளில் மினிமம் வெர்ஷனாக வச்சுக்கணும். இப்போ 15 மினிட்ஸ் வாக்கிங் போகிறோன்னா இந்த மாதிரி நாளில் 5 மினிட்ஸாவது வாக்கிங் போகணுன்ட்டு பிளான் பண்ணணும். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? இந்த 5 மினிட்ஸ் வாக்கிங் போகிறதையும் நம்ம கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து எஸ்டர்டே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கி கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக 15 மினிட்ஸ் வாக்கிங் போகணுன்ட்டு பிளான் பண்ணி போவோம். பேக் டு ரொட்டீனுக்கும் வந்துடுவோம். இன்னொன்று, ஹேபிட்ஸில் வந்து ஒரு ரூல் இருக்குது, 2190 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து 21 டேஸ் கண்டினியூஸாக விடாமல் பண்ணும்போது ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும். இதையே 90 டேஸ் நம்ம பண்ணும்போது அது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், பர்மனண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம கன்சிஸ்டன்சி மேலே ஃபோக்கஸ் வைக்கிறோம். 100% ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறோமோ இல்லையோ டெய்லி அந்த ஆக்டிவிட்டியை பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வீடியோவில் நம்ம ஐடென்டிட்டி கோல் என்னன்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதாவது ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் ஹூ இஸ் ஹெல்த்தி, ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் ஹூ இஸ் ஆக்டிவ், ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் ஹூ இஸ் நாட் அஃப்ரைட் டு டிரைவ் யுவர் கார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக நம்ம கோலை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு அப்புறமா இப்போது அந்த கோலுக்கு நம்ம டெய்லி என்ன ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்றத டிஃபைன் பண்ணுறோம். ஐ வில் டூ சர்டன் ஆக்டிவிட்டி ஃபார் சர்டன் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அதாவது இப்போ ஐ வாண்ட் டு பிகம் எ பர்சன் ஹூ இஸ் ஹெல்த்தி அப்படின்னு கோல் இருந்ததுன்னா ஐ வில் வாக் ஃபார் 10 மினிட்ஸ் டெய்லி அப்படின்னு எழுதிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் ஹவு டு ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு சில நாள் வந்து டயர்டாக இருக்கும், மூடு இருக்காது, சில நாள் பிஸியாக இருப்போம், சில சமயம் வந்து நமக்கு போராக ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு சர்டன் ஆக்டிவிட்டி சர்டன் பீரியட்க்கு பண்ணதுக்கப்புறமா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் நம்ம எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம்.
தென் நம்மளை நாமே எப்படி ரிவார்ட் கொடுத்துக்கிறதுன்றதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கன்சிஸ்டன்சின்றது வில் பவர் கிடையாதுங்க, அது ஸ்கில். அதை ஈஸியாக பில்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.